ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 13 முடிய. இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசி உற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறை மகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை அழைத்து சென்று உலகின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையது ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அவர் அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வருவரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறைமக்களே, வாசிக்கப்பட்ட நற்செய்தியில 2 இடங்களில் ஆவியானவர் என்கிற வார்த்தை வருகிறது. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஆண்டவர் யோர்தான் அனுபவத்திற்கு பிறகு பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்குதான் அவருக்கு அந்த சோதனையானது கொடுக்கப்படுகிறது. தூய ஆவியின் வல்லமை கொண்டவராக, தூய ஆவியின் துணையுறுப்போடு இயேசு ஆண்டவர் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். அலகையை சோதிப்பதற்கான ஒரு ஒரு பெர்மிஷனை கொடுத்து தான் ஆண்டவர் அந்த இடத்துல அனுப்புறாரு அப்படின்றத பார்க்கிறோம். 3 சோதனைகள். ஒவ்வொரு சோதனையா நம்ம பார்க்கதை காட்டிலும் இந்த 3க்குமே இருக்கிற தொடர்பு என்ன, அந்த சோதனையை இயேசு ஆண்டவர் எப்படி எதிர்கொண்டார் என்கிற நிலையில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பா விவிலியத்துல இந்த 40 நாட்கள் அப்படின்றது நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்ப்பது உண்டு. நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியலைனாலும் அந்த ஒரு சில இடங்களை நம்ம முன்குறித்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நோவா காலத்துல மழை பெய்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அது தொடக்க நூல் 7வது அதிகாரத்துல 1 முதல் 23 வரை இருக்கிற அந்த பகுதிகளில் நாம பார்க்க முடிகிறது இல்லையா. அதே போல மோசே சீனாய் மலையில் இருந்து வருகிறார். விடுதலை பயண நூல் 34வது அதிகாரத்துல 28வது வசனத்துல அவர் தனித்திருந்து அந்த மலையில் இருந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சீனாய் மலையில. அதற்கப்புறம் எலிசா இறைவாக்கினர் பாலைவன பயணத்துல 1 அரசர்கள் 19:8வது வசனத்துல நமக்கு அதை குறித்த ஒரு பகுதியானதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 3ஐயுமே நம்ம பார்க்கிற பொழுது தனித்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்கள், தனித்திருந்து ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்கள் கடவுளுடைய வல்லமையை பெறுகிறார்கள், தனக்குள் இருக்கிற இறைமையையும் கண்டுகொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இப்போ பார்க்கிறோம் பாருங்களேன், இயேசு சந்தித்த 3 சோதனைகள்ல முதல் சோதனை எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இருக்கிறது அப்படின்னா, வயிற்றுக்கு சோதனை, ஆனால் உணவுக்கான ஒரு சோதனை. பசித்து இருப்பது என்பது உண்மையில் ஒரு கொடிய பாவம். அது பெரிய பாவம், தாங்க முடியாத ஒரு பாவம் என்று சொல்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரே ஒரு முறை தான் இந்த பசியினுடைய கொடுமையை நான் அனுபவித்திருக்கிறேன். அது இந்த இடத்துல சொன்னால் கூட உங்களுக்கு நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 7ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருந்தேன். மிக்கேல்பட்டினம் அப்படின்ற ஒரு எங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கிற, சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம். அது அப்போ பெரிய கிராமம், இப்போ அது சிறிய கிராமம் மாறிடுச்சு. அங்கே அது அங்கே நடுநிலை பள்ளியாக இருந்தது. நான் படிக்கிற பொழுது ஆர்சி நடுநிலை பள்ளி படிக்கிற பொழுது என் நண்பர் ஒருவருக்கு
அவருக்கு உடம்புல இந்த பத்தா வந்துருச்சு, தோல் வியாதி மாதிரி வந்துருச்சு. அப்போது அந்த மானாமதுரைன்னு ஒரு பக்கத்தில் இடத்துல தயாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தோல் ஆஸ்பத்திரி இருக்குது. அப்போ நாங்கள் படித்து கொண்டு இருக்கிற போல் பாஸ்கர் தனபால் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாதர் இருந்தார். அவருக்கு எனக்கு அந்த ஏரியாலாம் கொஞ்சம் தெரியும், நான் சிவகங்கை எனக்கு பக்கத்து ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்ன சொன்னார், இந்த பையலை நீ ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வா, கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆளுக்கு 10 ரூபா கையில் கொடுத்தார். அப்போ டிக்கெட்டு 3 ரூபா 2 ரூபா தான், அவ்வளோதான் இருந்துச்சு. மருத்துவம் ஃப்ரீ, அந்த ஆஸ்பத்திரி வந்து ஃப்ரீ மருத்துவம், தர்மாஸ்பத்திரி தான் அது. அப்போ நானும் என்னுடைய நண்பரும் பஸ்ஸு கரெக்டாக வந்துச்சு, ஆனந்தில் ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸை பிடிச்சி 2 பேரும் நாங்கள் போய் சிவகங்கை விளக்கில் இறங்கி, சுந்தரப்பு விளக்கில் இறங்கி, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த மருத்துவமனைக்கு போனோம், பார்த்தோம், எல்லாம் முடிஞ்சிச்சு. கையில் 5 ரூபா இருந்துச்சு. திரும்பி வரக்கான இந்த டிக்கெட்டு காசு எனக்கு இருந்துச்சு. மதியானம் வந்து என்ன சொன்னார், 2 ரூபாய்க்கு ஏதாவது வடை சாப்பிட்டுக்குங்கடா, ஒரு 3 மணிக்கெலாம் நீங்கள் வந்துடலாம், 2 மணிக்கு வந்துட்டீங்கன்னா கூட நீங்கள் லஞ்சு கூட வந்துடுவீங்க அப்படின்னார். அப்போ நாங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். ஆனால் என்ன, அந்த வயசில் வந்து நம்ம விடுதியில் படிக்கிறோம், நல்ல உணவு அதிகமாக சாப்பிட்ருக்க மாட்டோம். விடுதியில் என்ன அந்த ஒரே ரெகுலர் சாப்பாடு தான் கிடைக்கும். அப்போல்லாம் நான் படிக்கும் போது 98 99லலாம் ஒரு மாதம் சாப்பாட்டு பீஸ் 60 ரூபா. அப்போ 60 ரூபாய்க்கு எவ்வளோ சாப்பாடு கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கோங்களேன். அப்போது நானும் என் நண்பரும் பேசுகிறோம், அவர் இந்து நண்பர் தான். அப்போ நான் தான் ஐடியா கொடுத்தேன், அவங்க கூட அதை சொல்லலை. நான் சொன்னேன், இங்கே பாரு, நம்ம கையில் 5 ரூபா இருக்குது, இந்த 5 ரூபாய் வச்சுக்கிட்டு நம்ம பஸ்ஸுக்காரன் போய் 3 ரூபா கொடுக்குறதுக்கு, நாங்கள் 2 பேருமே அப்போல்லாம் ஸ்கூலில் ஓடக்கூடிய ஆட்கள், ஓட்டப்பந்தயத்தெல்லாம் பங்கெடுக்கிறது உண்டு. சொன்னால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிலோமீட்டராக நினச்சி ஓடணும்னா ஓடியே நம்ம மிகேல் பண்ணதுக்கு போயிடலாம்டா. மொத்தம் 18 கிலோமீட்டர் தான், அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆமாம் அப்படின்னு நான் சொன்னேன் அவன்கிட்ட. கொஞ்சம் டேய் ரொம்ப தூரமாக இருக்குது, எப்படா போகலான்டா அப்படின்னு சொல்லி, எப்படா போகிறது அப்படின்னா, இவர் பஸ்ஸுக்காரனுக்கு 3 ரூபா கொடுக்குறதுக்கு நம்ம 3 ரூபா சேவ் பண்ணோம்னு வச்சுக்கவே, போகிற வழியில் ஒரு இளநீ குடிக்கலாம், போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், ஒரு 2 வடையை சாப்பிட்டோம்னா வடையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஸ்கூலுக்கு லேட்டாக போனது மாதிரி இருக்கும்டா, கேட்டோம்னா இங்கே ஆஸ்பத்திரி லேட்டாக இருக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம். என் நண்பருக்கும் அதில் உடன்பாடாயிருச்சு. பரவாயில்ல, 5 ரூபா கையில் இருக்குதே, நம்ம போகிற வழியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி பைய போகலாமே அப்படின்ட்டு. போகும்போது அங்கே 2 வடையை சாப்பிட்டோம், நடக்க ஆரம்பித்தோம், ஓட ஆரம்பித்தோம். ஒரு 10 கிலோமீட்டரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வாட்டில் போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளிடுச்சு, என்னால் நடக்க முடியல, அவனுக்கும் நடக்க முடியல, அப்படியே மயங்கி அப்படியே கிறுகிறுத்து போய் ஒரு மாதிரி மயங்கியாச்சு 2 பேருமே. இப்போ பெரிய ஓட்டைன்னு போகிற வழியில் ஒரு இடம் இருக்கும், அங்கே ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் போய் நாங்கள் 2 பேருமே உட்காந்துட்டோம். எங்கள் மூஞ்சை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, இந்த பையில சாப்பாடாமல் கிடக்குறாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், என்னாச்சு அப்படின்னும். இந்த மாதிரி நாங்கள் போனோம், ஆஸ்பத்திரியிலேருந்து வர வழியில் காசு கீழே விழுந்துச்சு. அது இன்னொரு பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா பொய் சொல்லிக்கிட்டே தானே இருக்கணும். ஏற்கனவே ஃபாதர்கிட்ட என்ன பொய் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம், அதுவே ஒரு பெரிய சோதனை. திருப்பி இப்போ இவர்கிட்ட தப்பிக்கணுமே, ஏன்னா இதுவும் எங்கள் பங்குக்கு பக்கத்தில் இருக்க இடம், அந்த பங்குனுடைய ஒரு பகுதி தான் அது. பங்கு சாமியிட்ட சொல்லிவிட்டாங்கன்னா போச்சு, இந்த மாதிரி 2 பையில இருக்கிறாங்க அப்படின்ட்டு. திருப்பி அங்கிட்டு ஒரு பொய், இல்லை இந்த மாதிரி காசு கீழே விழுந்துருச்சு, இப்போ ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஃபோன் நம்பர் மறந்து போச்சு, எப்படி சொல்கிறேன்னு தெரில, நடந்தே நாங்கள் வந்துட்டு சொன்னோன்னே அவர் அங்கே சாப்பாடு கொடுத்து அனுப்புனார். என் வாழ்க்கையில் நான் முதன்முறையாக பசி என்றால் என்ன என்பதை கண்டதும் அன்றுதான், கடைசியாக நான் கண்டு கொண்டதும் அதுதான். பசின்றது கொடுமையான ஒரு நோய். பசு வந்துட 10 பறந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா. இன்னைக்கு ஆண்டவருக்கு அப்பேற்பட்ட ஒரு சோதனை வருகிறது. 40 நாள் கடும் தவம், கடும் விரதம் இருந்து இரவும் பகலும் இறைவனோடு தனித்திருந்து ஜெபித்து இறை வல்லமையை பெற்று பணிக்கான ஒரு பணித்தீவிரத்தோடு நிற்கிற ஆண்டவருக்கு அங்கு பசியை குறித்த ஒரு வயிற்றை குறித்த ஒரு சோதனை வருகிறது. இந்த கற்களை எல்லாம் நீ அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்றார். அப்ப கடவுள் என்ன, ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுள் வாய் நின்று வருகிற ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் வாழ்கிறான் அப்படின்ற ஒரு பதிலை மிக அருமையாக அந்த இடத்துல பதிவு செய்கிறார். வயிற்றுக்கான தன்னுடைய சோதனையை அந்த இடத்துல வெல்கிறார். இந்த 2 விதமா நான் பார்க்கிறேன். எப்படி அவரால் ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. கடவுள் மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளுடைய வாய் நின்று வருகிற ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் வாழ்கிறான் அப்படின்னு சொல்றாருன்னா, பசி இருக்கிறது, ஆனால் இந்த பசியை காட்டிலும் அவருடைய கொள்கை நிலைப்பாடும் கொண்ட கொள்கையும் கண் முன்பாக தெரிகிறது. அப்போ சொல்லுவாங்க, பசி கண்ணை கட்டிருச்சு அப்படின்வாங்க இல்லையா. அந்த வழக்கமாக சொல்லுகிற வார்த்தை பசி கண்ணை கட்டிருச்சு. ஆனால் இயேசுவுக்கு அந்த கொள்கை தெளிவாக அவர் கண் முன்பாக இருந்ததுனால பசி அவருக்கு பெரிதாக தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாமளே பார்க்க முடியும். ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்கிற பொழுது ஃபுல் இன்வால்மெண்ட்டோட முழுமையாக நீங்கள் உங்களையே அர்ப்பணித்து ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நமக்கே அந்த சாப்பிட வேண்டிய நேரங்கள்லாம் கடந்து போயிடும். ஒரு சில நேரங்களில் பரீட்சைக்கு படிக்கிற போதோ அல்லது ஏதாவது ஒரு காரியங்களை இன்ட்ரெஸ்டாக நீங்கள் செய்கிற பொழுதோ, யார் அம்மா அப்பா வந்து கூப்பிட்டாங்கன்னா சாப்பிட சொன்னால் கூட நமக்கு அவங்க சொன்னால் தான் தெரியும், சாப்பாட்டு நேரம் வந்துருச்சா, இந்த நேரமா முடிச்சுட்டு வந்துடுறமா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா.
அப்போ கொண்ட கொள்கையில நாம செய்கிற வேலையில முழுமையாக நம்மை அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா உணவு 2ஆம் தரமாக மாறி போய்விடும். அப்படின்றதுனால கூட இயேசுவுக்கு பசி என்பது அங்கு பெரிதாக தெரியவில்லை. நான் யதார்த்தமா யோசிக்கிற ஒரு காரியம். இரண்டாவது, விவிலியத்தின் அடிப்படையில் அவரே சொல்லுகிறார், நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு அப்படின்னு அவரே சொல்லுகிறார். கபிரியேல் தூதருடைய அந்த மங்கள வார்த்தை சொல்லுகிற நிலையிலும் சரி, குழந்தை பிறந்த பிறகு அந்த தொட்டிலில் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டிருந்த குழந்தையை காண்பீர்கள் அப்படின்னா அந்த இடத்துலையுமே அந்த குழந்தையானது உணவாக சித்தரிக்கப்படுகிறது. அப்ப இயேசுவே உணவாக இருக்கிற பொழுது ஒரு உணவுக்கு எப்படி உணவு தேவைப்படும் அப்படின்னு கூட நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இயேசுடைய பசி சற்று அப்பாற்பட்டு நிற்பதாகவும், அதையும் கடந்து கடவுள் மீது கொண்டிருந்த அவருடைய நம்பிக்கையும் அவருடைய பணியின் மீது கொண்டிருக்கிற பிடிப்பும் அவருக்கு உணவை 2ஆம் தரமாக மாற்றியிருக்க கூடும் என்பது என்னுடைய கருத்தாக இந்த மறையுரையில் நான் பதிவு செய்கிறேன். ஆக முதல் சோதனை. இரண்டாவது சோதனை என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அழகையானது அவருடைய உலகத்தினுடைய ஒட்டுமொத்த காட்சியையும் ஒரு நொடி பொழுதில் காட்டுகிறது. இது சற்று கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியமாக இருக்கலாம், ஆனால் கடவுளுக்கு இது உகந்த ஒரு காரியமாக இருக்கிறது. கடவுளுக்கு அடுத்த நிலையில் சர்வ வல்லமையோடு இருக்கிற அழகைக்கும் அது சாத்தியப்பட்டிருக்கலாம். ஏனால் கடவுள் தான் அந்த அழகைக்கு ஒரு அனுமதியையும் கொடுக்கிறார் அந்த இடத்துல. அப்போ உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசாட்சியையும் ஆண்டவருடைய கண்களுக்கு காண்பித்து, நீர் என்னை தெண்டனிட்டு வணங்குகிற பட்சத்துல இவை எல்லாம் உமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல மீண்டுமாக ஒரு இறை வார்த்தையை சொல்லுகிறார். விடுதலை பயண நூல் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருக்கிற அந்த வசனம், உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. அவர் ஒருவரே கடவுள், அவர் ஒருவரே உனக்கு கடவுள், அவருக்கு அஞ்சி நட அப்படின்னு விவிலியத்தில் என்னுடைய மறைநூல் சொல்லுகிறது. நான் உன்னை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், வணங்க முடியும் என்கிற வார்த்தையை அந்த இடத்தில் ஆண்டவர் பதிவு செய்கிறார். இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை பொருள் சார்ந்த ஒரு சோதனை. முதல்ல வயிற்றுக்கு பிரச்சனை வருது. அப்போ முதல்ல ப்ளஷர், உணவு என்பது ஒரு சுகத்துக்காண்டி சாப்பிட்றது ஒரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டாவது எது சம்மந்தமாக வருது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஓரியன்டா, ப்ளஷர் ப்ராப்பர்ட்டி ஓரியன்டாக வருது. அப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே பொருள் வாங்கணுன்ற எண்ணம் இருக்கிறது. அது சன்னியாசியாக இருந்தாலும் சரி, அந்நியாசியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பொருள் வாங்கணும். என்ன 2 விதத்தில் யோசிப்பாங்க. நமக்கு பின்னாடி ஒரு சேஃப்டி இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இடம் வாங்கக்கூடியவர்கள், பொருளாக வாங்கி வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அந்த பொருளை வாங்குறதுக்கு எப்படிலாம் நெளிஞ்சு கொடுக்குறாங்க, வளைஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்றதே நம்ம பார்க்குறோம். கொள்கையை விட்டு கொடுத்துட்றாங்க, தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்துட்றாங்க, தன்னுடைய சுகங்களை விட்டு கொடுத்துட்றாங்க, கடவுளே விட்டு கொடுத்து சில நேரங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்க நினைக்கிற மக்களுக்கு மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி இதுதான், உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரையே நீ வணங்கி நிற்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல பதிவு செய்கிறார். அழகுக்கு 2வது சோதனைக்கு அது இட்டு சென்ற வழியில கடவுள் ஒரு முட்டுக்கட்டை போடுகிறார். 3வதாக அது சொல்லுகிற பதில் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பாருங்களேன். 3வது என்ன சொல்லுகிறது, அந்த எருசலேம் ஆலயத்தோட உச்சிக்கு அழைத்து செல்கிறது, கோபுரத்தோட உச்சியில் அழைத்து கொண்டு அப்ப சொல்லுகிறது, சரி இப்ப இவ்வளவு நேரம் நாம சொன்னோம்னா இவர் ஏதாவது பதில சொல்லி இயேசு ஆண்டவர் நம்முடைய வாயை அடைச்சிடுறாரு, இப்ப நம்ம பைபிள்ல இருந்தே ஒரு வசனத்தை எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுகிறது, நீ மேலிருந்து கீழே குதி, உன் கால் கல்லில் மோதாதபடி ஆண்டவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டு உன்னை காத்து கொள்வார் என்று உன்னுடைய விவிலியத்தில் தானே சொல்லி இருக்கிறது. நீர் எனக்கு எந்த விவிலியத்தால் பதில் சொல்லுகிறாயோ அதே மறைநூலில் இருந்து தான் இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேற்கோளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? இப்போது குதி. இந்த வார்த்தை உண்மை என்றால் நீ குதிக்கிற பொழுது உன் காலிலோ உன் கையிலோ எந்த காயமும் ஏற்படாதபடி ஆண்டவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர் உன்னை காத்து கொள்வார், இந்த நம்பிக்கையோடு நீ குதி என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு ஆண்டவர் சற்று காலம் தாமதித்து விட்டு மீண்டுமாக ஒரு பதிலை கொடுக்கிறார். அதே விவிலியத்தில் தான் சொல்லி இருக்கிறது. விடுதலை பயண நூல் 6வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை மீண்டுமாக இயேசு ஆண்டவர் மேற்கோள் காட்டுகிறார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு சோதனையை கொடுக்க வேண்டாம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த 3 சோதனையும் ஆண்டவர் வென்றெடுக்கிற பொழுது அவர் விவிலியத்தினுடைய பின்னணியை தான் பயன்படுத்துகிறார். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த அழகைக்கு ஆண்டவரால் தன்னுடைய சொந்த பதிலை கொடுக்க முடியாதா? பெரும்பாலும் நம்மை நோக்கி கேட்கப்படுகிற கேள்விக்கு நாம் பதில் கொடுப்போம், வழக்கமா உள்ளது. என்னை நோக்கி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு நான் என்ன செய்வேன், நான் ஒரு பதிலை கொடுப்பேன். அல்லது ஒருவருடைய கேள்விக்கு கேள்வியவே கேள்வியாக பதில் வைக்க முடியும், அந்த கேள்விக்கு பதிலே கேள்வியாக போகும்.
உதாரணத்துக்கு சொல்றதுன்னா பைபிள்லே இருக்குது இல்லையா, ஓய்வு நாளில் வந்து நீ இந்த மாதிரி பெய்களை எல்லாம் ஓட்டுகிறாய் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இதை எந்த அதிகாரத்தால் செய்கிறாய் என்று கேட்கிறார்கள் பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம். அதுக்கு இயேசு ஆண்டவர் திருப்பி கேட்ட கேள்வி, நீங்க இதெல்லாம் செய்கிறீங்களே, நீங்க எந்த அதிகாரத்தை கொண்டு செய்கிறீர்கள்? கேள்விக்கு கேள்வியை பதிலா வைக்கக்கூடியவர் இயேசு ஆண்டவர். தன்னுடைய பதிலை கொடுத்திருக்கலாம் அழகைக்கு, ஏன்னா அவருடைய ஞானம் அவ்வளவு பெரியது. 12 வயசுலேயே அந்த ஞானிகளுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு அவர் கொடுத்த பதிலையும் அவர் கேட்ட கேள்வியும் கேட்டு வியந்து நின்றார்கள் எருசலேம் நகரத்து ஞானிகள் என்று நமக்கு விவிலியம் லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 12 வயதில் அவ்வளவு ஞானத்தோடு இருந்த ஆண்டவர் 30 வயதில் இருக்கிறார். அதுவும் செப தவ உணர்வில் முழுமையாக மூழ்கி போய் 40 நாள் முழுவதுமாக கடவுளோடு ஒன்றித்திருந்து வருகிறவருக்கு ஞானம் மேலிட்டு நின்றிருக்கும். ஆனால் அவர் அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடாய் தன்னுடைய ஞானத்திலிருந்து பதில் கொடுத்திருக்கலாம், அங்கு அதை கொடுக்கவில்லை. கேள்விக்கு பதில் கேள்வியாக வைத்திருக்கலாம், பதிலை கொடுத்திருக்கலாம், சொந்த பதிலை கொடுத்திருக்கலாம், கொடுக்கவில்லை. அமைதியாக கடந்து போயிருக்கலாம், அதுவும் செய்யவில்லை. அல்லது தன்னை நோக்கி கேட்கப்பட்ட கேள்விக்கு மேற்கோள்களை காட்டி சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான் நம்ம சொல்றோம். பேசுகிற மேடைகளில் பேசுகிற பொழுது நம்ம ஒரு தலைப்பில் பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரி பெர்னார்ட் ஷா சொன்னார், ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறோம், கார்ல் மார்க்ஸ் இதை சொல்லியிருக்கிறாரு, கிர்கெர்கார்டு இதை சொல்லியிருக்கிறார் அப்படி என்று தத்துவவியாளர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து நிற்கக்கூடியவர்களுடைய சொற்றொடர்களை அவர்களுடைய சொல்லாடல்களை மேற்கோளாக நாம் காட்டுகிறோம். அப்படிலாம் ஆண்டவர் அந்த காலத்தில் இருந்த பெரும் தலைவர்களுடைய வார்த்தைகளையோ ஞானிகளுடைய வார்த்தைகளையோ பயன்படுத்தவில்லை. அழகைக்கு அவர் பதில் கொடுப்பதற்கு அவர் பயன்படுத்திய ஒரே ஆயுதம் இறை வார்த்தை, அவ்வளவுதான். அழகைக்கு பதில் கொடுக்க, அழகையினுடைய வாயை அடைப்பதற்கு, அதை துரத்தி விடுவதற்கு கடவுள் பயன்படுத்திய ஒரே வார்த்தை, ஒரே ஆயுதம் இறை வார்த்தை. ஏன் அப்படின்னா இறை வார்த்தை என்றும் மாறாதது. இப்போ மேற்கோள்கள்லாம் காட்டுறதை பற்றி சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு தத்துவவியாளர்கள், ஒரு அரசியல்வாதியுடைய, ஒரு பொருளாதார நிபுணருடைய வார்த்தைகளை நம்ம மேற்கோள் காட்டலாம். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு தலைவர், அல்லது இன்றைக்கு எனக்கு ஒரு விவிலிய அறிஞர், இன்றைக்கு எனக்கு ஒரு தத்துவவியாளர், இன்றைக்கு எனக்கு ஒரு இறையியலாரை பிடித்திருக்கிறது, அவர் ஒரு கருத்தை கொடுக்கிறார், அவர் ஒரு சொல்லாடலை கொடுக்கிறார், கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்து ஒரு இதை கோட் பண்ணுறாரு, அது ரொம்ப நல்லா இருக்குது, இன்னைக்கு சித்தாந்தத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சித்தாந்தத்தை, கொள்கைகளை நான் உள்வாங்கி அதை நான் பிறருக்கு பதிலாக கொடுக்கிறேன். அதுல தப்பே இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கொள்கையை, அந்த சித்தாந்தத்தை, அந்த சொற்றொடரை, கோட்டை யாரு கோட் பண்ணாங்களோ நாளைக்கு அவங்களே தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கிறது. மாறுவது யதார்த்தம், அதை நம் கேள்விக்குட்படுத்த முடியாது. அதனால தான் மனிதர்கள் கொடுத்த அந்த மேற்கோள்களை கொடுப்பதை காட்டிலும் கடவுளுடைய வார்த்தைகளை மேற்கோளாய் கொடுப்பது நல்லது. தனக்கு அவ்வளவு ஞானம் இருந்தும் 12 வயதிலேயே எருசலேம் இருக்கிற அத்தனை ஞானிகளையும் மறைநூல் அறிஞர்களையும் மெய் சிலிர்க்க வைத்தவர், தன்னுடைய பதில்களாலும் கேள்விகளாலும் திணறடித்தவர் 30 வயதுல இந்த அழகைக்கு பதில் சொல்ல முடியாதா? இது முடியும். இருப்பினும் கூட கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது அது வல்லமையோடு வெளிப்படும் என்பதனால் கடவுளுடைய வார்த்தையை, இறைவனுடைய வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். பிரியமான பிள்ளைகளே, நமக்கு சோதனைகள் வருகிற பொழுது கடவுளுடைய வார்த்தை தான் மிகப்பெரிய கேடயமும் ஆயுதமுமாக இருக்கும் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வெளிச்சமாக, ஒரு வார்த்தையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 3 சோதனைகள்: டெம்ப்டேஷன் ஃபார் த பிளஷர், டெம்ப்டேஷன் ஆஃப் pride, temptation for the power, longing for the power. 3 பீன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. pleasure, pride, power. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்தது, இயேசுவுக்கும் இருந்தது, சாமானியனுக்கும் இருக்கிறது. இது சகலத்தையும் படைத்த கடவுளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. 4 நண்பர்கள், 4 பேருமே குருவானவர்கள். அப்போ அந்த 4 பேருமே இந்த ஈஸ்டெல்லாம் முடிஞ்சு பெரிய வேலைப்பாடுகளாக முடிஞ்சிருச்சு இல்லையா, கொஞ்சம் ஓய்வுந்திருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 நல்ல நண்பர்கள் ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் ஒரு கடற்கரை பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டில் தங்கி இருக்கிறாங்க. அப்போ சாயந்தரம் ஈவினிங் ப்ரேயர் மாசெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கடலில் அப்படியே லாத்திட்டு வந்துட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம், சரி இன்னைக்கு நம்ம ஆக்கப்பூர்வமாக ஒரு காரியம் செய்வோம். we are all good friends, there is no doubt about it. ஆனால் பாருங்கள், நண்பர்களாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு சில காரியங்களை வெளியில் சொல்லாமல் நமக்குள்ளேயே வச்சுருப்போம் இல்லையா, அதை இந்த நேரத்தில் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோமே. அதை ஒருத்தர் மனம் மாறி மனசு விட்டு நம்ம அதை சொல்லும் போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். பாவசிங்கத்தின சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது நமக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வலுப்படும், நமக்குள்ள ஒரு ஓப்பன்னஸ் வரும் அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் முதல் நண்பர் சொன்னாராம், யூ ஆர் ஆல் மை குட் ஃப்ரெண்ட்ஸ்,
உங்களை கடந்து எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? இவ்வளோ தூரம் நம்ம கான்ஃபிடென்ஷியலாக நம்முடைய டெம்டேஷன்ஸ், நம்முடைய சோதனைகளை பற்றி இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம். அப்போ எனக்கு பல நாளாக ஒரு சோதனை இருக்குது, அது உங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் வெளியில் தெரியாது. இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், நான் அப்பப்போ ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது உண்டு அப்படின்னாராம். அப்போது நண்பர்கள்லாம் ஷாக் ஆகுறாங்க. இல்லை, எப்பயாவது எடுப்பது உண்டு, அது நண்பர்களாக இருக்கிற உங்களுக்கு மத்தியில் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். இட்ஸ் ஓப்பன் டாக். அண்ட் அதுதான் எனக்கு நான் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனையாக எனக்கு இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் நான் அதை வென்று கொண்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் முழுமையாக நிறுத்திடுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த நண்பர் சொன்னாராம், என்னுடைய நண்பர் இப்படி நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக நீங்கள் உங்களுடைய குடிப்பழக்கம் உங்களுக்கு அப்பப்போ வந்து போகிறதாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் எல்லாரும் மத்தியிலே சொன்னதுனால நானும் ஒரு உண்மையை சொல்கிறேன், எனக்கு இந்த கேம்பிளிங் பண்ணுற பழக்கம் உண்டு அப்படின்னாராம். கேம்பிளிங்னா என்னதுன்னா, அந்த சீட்டு கட்டுறது, ஆன்லைனில் கேம் ஆடுறது, அதில் காசு வச்சு விளையாடுறது, அதெல்லாம் நானும் அப்பப்போ பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியாது. பட் ஐ எம் கன்ஃபஸிங் மை செல்ஃப், ஐ ஹாவ் த டெம்டேஷன் ஆஃப் கேம்பிளிங் அப்படின்னு சொன்னாராம். அப்போ எல்லா நண்பர்களும் சொன்னாங்க, சரி ஓகே, நடந்ததாக இருக்கட்டும், இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம், தட்ஸ் குட், நாங்கள் இருக்கோம், உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீ கட்டாயம் இனிமேல் கேம்பிளிங் போக மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ மூணாவது நண்பர் சொன்னாராம், இவங்க 2 பேரும் இவ்வளவு பரந்த மனப்பான்மையோட நம்பிக்கையோட தன்னுடைய சோதனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிற டெம்டேஷன்ஸை சொல்கிற போத நானும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் அப்பப்போ கோயில் கணக்கு எழுதும் போத, வரவு செலவு பார்க்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறது உண்டு, இல்லை கொஞ்சம் காசு எடுத்து தான் கொஞ்சம் ஒரு சில வேலைகள் செய்கிறது உண்டு நான் அப்படின்னு சொன்னாராம். உங்களுடைய நண்பர்கள் சொன்னார்கள், ஓகே, நடந்ததாக இருக்கட்டும், கோயில் காசு மக்களுடைய பணம், நமக்கு அது மேலே எந்த அதிகாரமும் இல்லை, நம்ம செய்யக்கூடாது, ஓகே, லெட் அஸ் கரெக்ட் அவர் செல்ஸ், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. இதான் என்னுடைய டெம்டேஷன், தேங்க்யூ அப்படின்னு சொன்னாராம். இப்போ 4வது மனுஷன் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லியாச்சு. ஒருத்தர் தடம் இருக்கிற அவ்வப்போது இருக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் கேம்பிளிங்கை சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் பணத்தை கணக்கு வழக்கில் கை வைக்கிறத சொல்லிட்டாரு. இப்போ 4வது ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் எவ்வளோ தூரம் பரந்த மனசா திறந்த மனசா உங்களுடைய இயலாமையையும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றாமையையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அதை உங்களுடைய டெம்டேஷன் சொல்கிற இந்த சூழ்நிலையில் நானும் என்னை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு எப்பயுமே எதையுமே சீக்கிரட்டாக வச்சுக்கிறக்கூடிய ஒரு பழக்கமே இல்லை. என்கிட்ட யாராவது ஏதாவது சீக்கிரட்டாக சொன்னாங்கன்னா அதை நான் வெளியில் போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். 3 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. இப்படிப்பட்ட ஒரு கருப்பாடாவா நீ இருந்திருக்கிற அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. அப்படியே அவங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது சொன்னாரா, நான் வெளியில் போய் ஒரு 2 ஃபோன் பேசிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். எதுக்கு ஃபோனு? போய் 3 பேரையும் போட்டு விடுறதுக்கு. இது ஒரு டெம்டேஷன்ஸ். பிரியமானவர்களே, எதுக்காக அது அந்த நகைச்சுவையாக உங்களுக்கு கூட தெரியலாம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே டெம்டேஷன் இருக்குது. 12 வருஷம் குருமடத்தில் படிச்சுட்டு வந்த சாமியார்களுக்கும் டெம்டேஷன் இருக்குது, 12 வயசு பயலுக்கும் டெம்டேஷன் இருக்கத்தான் செய்யுது. அது கடவுளுடைய மகனாக இயேசுவுக்கும் அந்த டெம்டேஷன் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இந்த டெம்டேஷன்லேருந்து நம்ம வெளியில் வருவதற்கு, நமக்கு வருகிற சோதனைகளை நாம் வெற்றி கொள்வதற்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் கடவுளுடைய வார்த்தை. 2வது என்ன ஆயுதம்னா, கடவுள் மீது கொண்டிருக்கிற நேர்கொண்ட பார்வை. கடவுள் மீது நம்முடைய பார்வையை பதிக்கிற பொழுது இந்த டெம்டேஷன்ஸ்லாம் நமக்கு பெரிதாக கண்களுக்கு புலப்படாது. நான் இப்போ இங்கே வந்ததுலேருந்து கொஞ்ச நாளாக இப்போ நான் பில்லியர்ட்ஸ் விளையாடுவோம். எங்கள் வீட்டில் அதுதான் இருக்குது. கிரவுண்டு வெளியில் போய் விளையாட முடியாது, நகரமயமாக்கப்பட்ட பங்கு இது. அப்போது நாங்கள் பில்லியர்ட்ஸ் விளையாடும் போது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. எங்கள் மாஸ்டர் இல்லை, எங்களோட விளையாடுறவர் சொன்னார். இப்போ நம்ம ஊரில் அதை விளையாண்டது இல்லையா, அப்போ சொன்னார், நீங்கள் பந்தை பார்க்குற பொழுது அந்த பந்து பெருசாக இருக்கும், அந்த பந்தில் எந்த இடத்துல அடித்தா அது குழியில் போய் விழுமோ அந்த ஒற்றை புள்ளியாக உங்களுடைய சிந்தனையை அதில் பதித்து அதிலிருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா. இப்போ நான் ரெகுலராக விளையாடுறது உண்டு, ஆனால் நல்லாவே விளையாடுவேன் அந்த கேமும். கரெக்டாக அந்த பாலில் அந்த ஒரு நுனியில் இந்த இடத்துல அடித்தாதான் கரெக்டாக போகும். நான் எந்த இடத்த பின் பாயிண்ட் பண்ணுறனோ அதே இடத்தை குறிபார்த்து ஒரு சில நிமிடங்கள் பார்த்து விட்டு அடிக்கிற பொழுது அது கரெக்டாக பாக்கெட் ஆகும் அந்த பால். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் மீது கொண்டிருந்த பார்வை தெளிவாக அச்சு பெசராமல் இருக்கிற பொழுது நம்மிடம் இருக்கிற சோதனைகளை நாம் வென்றெடுத்து நம்மால் லட்சியத்தையும் இலக்கையும் அடைய முடியும். புதிய வாழ்க்கையை, புனித வாழ்க்கையை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க முடியும். இறுதியாக ஒரு சின்ன ஒரு நிகழ்வோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நாய் வளர்க்குறார் வீட்டில். அப்போது அந்த நாய்க்கு வெல் ட்ரெயின்டு டாக், நம்ம எது சொன்னாலும் அந்த நாய் அது கேட்கும், அந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கிறார். அப்போ யாராவது வீட்டுக்கு விருந்தாடிகள் வந்தார்னா அது ரொம்ப பெருமையாக ரொம்ப ப்ரைடாகவும் ஃபீல் பண்ணுவார், அவருடைய நாய் சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நண்பர் வரும்போது சொன்னாரா, என் நாய் எது சொன்னாலும் கேட்கும். அப்போ சொன்னோன்னே, சரி அப்போ ஏதாவது ஒரு டெமோ காமிங்களே, ஏதாவது கூப்பிட்டு சொல்லுங்கள் உங்கள் நாய் கேட்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்கள், நாங்கள் நீக்கிட்ட கொஞ்சம் ஒரு கோழிக்கறி வைக்கிறேன், சமைச்சு மீட்டு வச்சுருக்கிறேன், என் நாயை இப்போ திறந்து விட்றேன்,
அது மோப்பம் பிடிச்சிட்டு நேர ஓடும். அந்த வாய் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் டோனி ஸ்டாப் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணும் பாருங்க அப்படின்னா. இவருக்கு ஆச்சரியம், அது எப்படா சாத்தியப்படும்? சாப்பிட போகிற உணவு எப்படி நாய் விட்டு வைக்குமா? அவ்வளோ பசியில் வரும்போது, அது பிடிச்ச சாப்பாடாக இருக்கும் போத. சரி பார்க்கலாம். கதவை கேட்டை திறந்து விட்டார். நாயினுடைய அந்த கிரில் கேட்டை திறந்து விட்டோன்னே நாய் வேகமாக மோப்பம் முடிச்சு ஓடுது. அப்படி வாய் வைக்கிற நேரத்தில் டோனி ஸ்டாப் அப்படின்றாரு. டக்குன்னு அந்த நாய் இப்படி நின்று திரும்பி அப்படி மாஸ்டர் அப்படி பார்க்குது. கம்பேக் அப்படியே வந்துடுது. இப்போ அந்த வந்த விருந்தாடி கேட்குறாரு, இன்னொரு கதை செய்ய முடியுமா அப்படின்னு. திருப்பி செய்ய ஆச்சரியமாக இருக்குது அவருக்கு. 3வது முறையும் கேட்குறாரு, ஒன் மோர் டைம் உங்கள் டோனியை கூப்பிடுங்க. அப்படி பார்த்துட்டு இப்படி டக்குன்னு மாஸ்டரை பார்த்து ஒரு லுக்கு விடுது. அப்படியே நிற்கிது. மாஸ்டர் கூப்பிட்டோன்னே அப்படியே வந்துடுது. இப்போ தான் அவர் கண்டுபிடிச்சார் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாய் போய் சாப்பிட போகுது, அந்த உணவை சாப்பிட போகுது. இப்போ மாஸ்டர் கூப்பிட்ட உடனே அது வேற எங்கிட்டும் பார்க்காம கரெக்டாக மாஸ்டருடைய கண் அப்படி பார்க்குது. பார்த்த அடுத்த செகண்டு தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்கிறது. அடுத்து என்ன மாஸ்டர் சொல்லுவார், தன்னுடைய தலைவர் என்ன கமெண்ட் கொடுப்பான் அப்படின்னு அந்த தலைவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நேரத்தில் கம்பேக் அப்படின்னோன்னு அந்த நாய் வந்துடுது. இது சாதாரணமாக ப்ராக்டிஸில் வர்ற ஒரு காரியமாக இருந்தாலும் கூட பாவ வாழ்க்கையிலிருந்தும் சோதனையிலிருந்தும் விடுபடுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய 2வது ஆயுதம் நம்முடைய ஆண்டவர் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும். எப்படி அந்த நாய் தனக்கு பிடித்தமான உணவு, அந்த உணவு உண்டா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்குது. ஆனால் பக்கத்தில் போகும்போது அந்த மாஸ்டருடைய குரலை கேட்டவுடனே திரும்பி வேற எங்கும் பார்க்காம அவருடைய கண்ணை பார்த்தவுடனே அந்த கண்ணில் இருக்கிற கருணையும், அந்த கண்ணில் இருக்கிற கட்டுப்பாடும், அந்த கண்ணில் இருக்கிற அவர் கொடுத்த பராமரிப்பும் தான் அந்த நாய்க்கு முன்பாக வந்து நிற்கிறது. உணவை உதாசீனப்படுத்துகிறது. தன்னை வளர்த்த தலைவனுக்கு நம்பிக்கையுள்ள உண்மையுள்ள ஒரு பிராணியாக அது மீண்டுமாக வந்து சேர்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பார்வையில், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை நாம் பார்க்கிறோம். அந்த மாமிசம் போல லஸ்ட்டு ஒரு சோதனையாக இருக்கிறது, பண சேகரிப்பு ஒரு சோதனையாக இருக்கிறது, பெருமை ஒரு சோதனையாக இருக்கிறது, சுகம் ஒரு சோதனையாக இருக்கிறது. இந்த சோதனைகளாக நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மளை வான்னு கூப்பிடத்தான் செய்யும். ஓடிக்கிற போறத்தில், அந்த ஓடி தொடுகிற நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கூப்பிடுவார். பார்த்துக்குவாங்க மகனே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த குரலை கேட்டு திருப்பி அவருடைய கண்களுடைய இமையை, அந்த கண்களுடைய விழியை இமைக்காமல் நான் பார்க்கிற பொழுது எந்த சோதனையும் நம்மால் வெல்ல முடியும் என்பதுதான் இந்த கதை எனக்கு தருகிற ஒரு பதிலாக பார்க்கிறேன். எல்லாருக்குமே சோதனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சும்மா முடிச்சிடாம இந்த 2 காரியங்களை நம்ம பயன்படுத்தினோம்னா நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை தவிர்த்து வாழ முடியும் என்பதை இந்த தவக்காலத்துல முதல் ஞாயிறில் உங்களோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, எல்லாருக்கும் சோதனை வரும். அந்த சோதனை வருகிற பொழுது வெல்வதற்கு விவிலியத்தை கையிலிடுங்கள். 2வது, எல்லா சோதனைகளையும் வெல்கிற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உடைய பார்வையை கடவுள் மீது பதியுங்கள். இவை 2ஐயும் நாம் நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகிற பொழுது சோதனைகளை வென்று வெற்றி வீரராய் ஜொலித்த இயேசுவை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளை வெல்வதற்கான வலிமையும் சக்தியையும் இந்த 2 காரியங்கள் கொடுக்கும் என்கிற என்னுடைய பதிவோடு இன்றைய நாளில் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து நிறைவு செய்கிறேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தவ காலத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும், பக்தி முயற்சிகளையும், பரிகார காரியங்களையும் இறைவன் ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளோடு உங்களிடமிருந்து ஆண்டுடைய அருளை கடத்தக்கூடிய ஒரு கருவியாக நம்முடைய ஆராதனை என்றும் இருக்கிற நம்பிக்கையை தருகிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.